சொல்லி எந்த ஊரில் ஸ்டார்ட்? கோயில்பட்டி. கோயில்பட்டில் எத்தனை எத்தனை பசங்க உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் எப்படி? உங்கள் வீட்டில் எத்தனை உங்கள் அப்பா? 3 பேர். 3 பேர். நாங்கள் 3 பேர். எங்கள் அப்பா அம்மா 3 பேர். வீட்டரா? சரி. சொந்தக்காரலாம் எத்தனை பேர் இருந்தாங்க? சொந்தக்காரங்க உட்பட்டாங்க கணக்கட்டி முடியாது. சரி. கோயில்பட்டிலேருந்து என்ன வேலை செஞ்சார் உங்கள் அப்பா? கார்பெண்டர். சரி. கோயில்பட்டிலேருந்து இந்த வீடெல்லாம் விற்றுட்டிங்களா? எதுக்கா இன்னும்? அதெல்லாம் விற்றுட்டாங்க. ரொம்ப காலத்துல விற்றுட்டாங்க. கோயில்பட்டில் எத்தனை வரைக்கும் படித்தேன்? நான் 2வது 3வது வரைக்கும் படித்தேன். 3வது வரைக்கும் படித்தியா? சரி. அது கோயில்பட்டிலேருந்து எந்த ஊர்? அதுக்கப்புறம் எந்த ஊர் போனேன்? திருச்சிக்கு வந்தேன். திருச்சியில் என்ன பண்ணியிருந்தா? திருச்சி வந்து கார்பெண்டர்லாம் செய்ய வந்தேன். அப்புறம் அந்த ஊர் எனக்கு அவ்வளோ ஒத்து வரல. அப்படியே மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி பார்த்துட்டு அப்புறம் வேலை பிடிச்சி வேலை செஞ்சேன். கோழிக்கு தான் செஞ்சேன். அப்புறம் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சேன். அப்புறம் சம்சாரம் திருச்சியிலேருந்து இங்கே இருந்தாங்க சம்சாரம். நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்கள. எனக்கு 3 பசங்க இருக்குது. 2 பையன் 1 பொண்ணு. சரி. கோயில்பட்டில் என்னென்ன சாகசம்லாம் பண்ணியிருக்கேன்? பொண்ணு இல்லையா? இது பண்ணலையா? கோயில்பட்டி மதுரைக்கெல்லாம் போனது சொல்லவே இல்லையா? அதில் இல்லை. நாங்கள் புழைக்க போனேன். கூப்பிட்டு போனாங்க அப்போ பெரியப்பா. அங்கே வீடு அடமாச்சிட்டு கூப்பிட்டு போனாரு. வீடு நல்லா இருந்தது. நல்லா சைக்கிள் பற்றி நடத்திருந்தாங்கல்ல. அதை வச்சு போட்டு மதுரைக்கு கூப்பிட்டு போய் அவங்க பாலில் கட்டி கிராமத்தை கொண்டு போயிட்டாங்க. அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து அப்புறம் திருப்பி கோயில்பட்டி வந்துட்டோம். கோயில்பட்டி வந்து திருப்பி வந்து கோயில்பட்டி இருந்துட்டு அப்புறம் கடைசியில் நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகணும் மெட்ராஸ் கிளம்பினாங்க. மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸில் இப்போ நல்ல வீடு பில்டிங்லாம். மெட்ராஸ் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட வேலை செஞ்சேன்? எங்கே? மெட்ராஸில் ஃபஸ்ட்டு யார்கிட்ட வேலை செஞ்சேன்? மெட்ராஸில் நடராஜன். நடேசனா நடராஜனா? எப்படி சொன்னேன்? அப்படியே வேலை செஞ்சியா ஃபஸ்ட்டு? கொஞ்சம் அப்படி வேலை செஞ்சேன். அப்புறம் வந்து நானே சொந்தமாக வேலை சேர்ந்தேன். அப்புறம் நான் எங்கள் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்க. நடுவில் வேறு கிட்ட வேலை செய்யவே இல்லையா? வேற எல்லாம் வளர்த்திடலாங்க. இல்லை, வேறு கிட்ட வேலை செஞ்சேன். நடேசன் கிட்ட வேலை செஞ்சேன். அதுக்கு தான் அப்புறம் செஞ்சேன். அப்போ ஒரு ஆள் செஞ்சேன். அவன் அண்ணன் எங்கிட்ட வேலை செய்யவே இல்லையா? அண்ணா எனக்கு இன்ஜினியர் ஆச்சு. அவர்கிட்ட வேலை செய்யவே இல்லை. நம்ம செஞ்சேன் அவர்கிட்ட. அவர்கிட்ட ஒரு 5-6 வருஷம் செஞ்சேன். அவர் இன்ஜினியர். பணம்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வசதியான தான். அப்புறம் அவர் படம்லாம் எடுத்து இதான உடனே நான் அப்புறம் வெளியே வந்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேலை செஞ்சேன்? கார்பெண்டர் வேலை செஞ்சியா? வேறு எதாவது வேலை செஞ்சியா? கார்பெண்டர்லாம் செஞ்சேன். வேலை சொந்தமாக நிறையா வேலை செஞ்சுட்டேன். அங்கங்கே வேலை எடுத்து செஞ்சுருந்தேன். அண்ணா நகரில் நிறையா வீட்டுங்கள்லாம் வேலை செஞ்சேன். அப்புறம் சாந்தி கல்லில் அண்ணா நகரில் வேலை செஞ்சேன். அப்புறம் வந்து மதுரவாயில் கொஞ்சம் வேலை செஞ்சேன். அப்படியே வந்துட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து திருவேற்காடுக்கு வந்து திருவேற்காடு வந்து பையன் வீடு கட்டி கொடுத்தாரு. இப்போ அங்கேயே நாங்கள் இருக்கோம். சரி. வேற நடுவில் புரோக்கர் வேலைலாம் செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். புரோக்கர் அது அரண் செஞ்சேன். கொஞ்சம் லேண்ட் புரோக்கர் வேலை செஞ்சியா? ஆமாம். வீட்டு புரோக்கர் வேலை செஞ்சேன். ஜோபன் ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தேன். இடம் 2.5 கவுண்டி இடம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் 2-3 வீடு வாடகை முடிச்சு கொடுத்தேன். அரண் கேட்டுக்கும்போது அப்புறம் தான் தனியாக அவர் முடிஞ்சு வச்சவர். அவருக்கு சர்வீஸ் முடிஞ்சு வச்சவருக்கு. இப்போ நான் தனியாக வந்துட்டேன். அவ்வளோதான். புரோக்கர்லாம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணேன். அதில் ஒரு 10 லட்சம் கிடைக்கிது. அப்புறம் வாடகை வீடெலாம் முடித்தேன். அதில் கொஞ்சம் ஒரு 5,000 அதெல்லாம் கிடைக்கிது. அப்புறமேல அவர் விட்டு வந்த உடனே இப்போ வெளியில் வேலைக்கு எடுத்து செஞ்சாங்க. இங்கே சொந்தமாக வேலை செஞ்சேன். கோழிக்கு அப்புறம் வேலை எங்கேயும் போகல. இங்கே சொந்த வேலை தான் செஞ்சேன். சரி. வேற ஒரு சேட்டு கிட்ட போய் வேலை செஞ்சியா? அது என்ன கதை? அந்த கதை சொல்லவே இல்லையா? சேட்டுலாம் சும்மா பார்க்க போடாங்க தானே கற்றுக்கினேன். அதெல்லாம் விடு. அவனும் சாதாரண இது வேலையில் போய் போனாங்க. சரி. ஓகே. நாட்டு மக்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறேன்? நாட்டு மக்கள் என்ன சொல்ல? எம்ஜிஆர் கட்சி நமக்கு ரொம்ப பழக்கம். எம்ஜிஆர் அண்ணா டீமை கட்சி போய் நாங்கள் பாராட்டுவோம். நாங்கள் இதில் மக்களுக்கு ஏதாவது எது வாழ்க்கையில் நேரத்துக்கு என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுக்குறேன்? மக்களுக்கு என்ன பண்ணுறதாம்மா? நம்ம அவ்வளோ தூரம் ஒன்றும் பண்ணதுக்கு இல்லையே. நீ எதுவும் அட்வைஸ் கொடுக்கலையா? நம்ம ஒன்றும் அது நல்லது சொல்லுவோம். இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து மெயின் எம்ஜிஆர் தான். நம்ம சின்ன பிள்ளைலேருந்து எம்ஜிஆர் தான் பழகும். நமக்கு அவர் மேலே ஆறுதல். அவர் மெட்ராஸ் வந்து அவர் பார்த்து எல்லாம் இது பண்ணணும். அப்புறம் மெட்ராஸில் அவர் வயசாகி அவர் இறந்துட்டார். இப்போ நாங்கள் இங்கே திருவேற்காட்டில் எங்கள் பையன் வீடு கட்டி கொடுத்தா அங்கே வீட்டில் நாங்கள் இல்லை. மக்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்? உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்? எப்படி ஆளுங்க இருக்கணும்? அண்ணா திமுக இருந்தால் நாங்கள் இருந்தால் அது மாதிரி அண்ணா திமுக மாதிரி எல்லாரும் அண்ணா திமுக இருக்கின்றியா? அதான் அட்வைஸா? அது இல்லை. மக்கள் வந்து இப்போ ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அட்வைஸ் என்ன? அனுபவம் என்ன? அனுபவம்னா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா முன்னுக்கு வரலாம். கஷ்டப்படாமல் சோம்பத்தனம் தான் முன்னுக்கு வர முடியாது.
ஓகே. நானும் வந்து மெட்ராஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆ. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வெட்டி இல்லாமல் எங்கெங்கேயும் சுற்றிக்கிட்டு கடைசியில் வேலை பிடிச்சி கான்ட்ராக்டுக்கு வேலை செஞ்சு அப்புறம் சொந்தமாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆ. அப்புறம் தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணேன். 2, 3 பிள்ளைகளுக்கு பெற்றேன். ம். இப்போ நான் எங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் எங்கள் பையன் பெரிய பையன் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ம். நான் அங்கே தான் இருக்கேன் நான். சரி, சரி. ஓகே, ஓகே. சரி, ஓகே. அதுதான்.